ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுதில் அன்பு குடும்பத்தாரை குடும்பத்திலிருந்தே ஏதோ வீட்டிலிருந்தே நாம் இந்த ஊடகத்தின் மூலமாக திருப்பலில் பங்கு பெறுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் கேட்கிறார், என்னை நீர் நேசிக்கிறாயா, அன்பு செய்கிறாயா என்று. இறுதியில் அவர் மரணத்தை பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். மரணம் அது இயற்கையிலே வரக்கூடியது. ஆனால் ஒருவர் மரணத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதை பற்றி முன்குறித்தே இறைவன் இயேசு கிறிஸ்து நம் சீடர் பேதுருவிடம் அவர் அறிக்கை செய்வதை பார்க்கின்றோம். 2 பேர் நம்மளுடைய திரு அவையில் சிறப்பாக இந்த திருக்கூட்டத்தில் யோவானை பற்றியும் பேதுருவை பற்றியும் நாம் பேசலாம். சாதல், வாழ்தல். சாகுவது, வாழ்வது. எதற்காக சாகிறார், எதற்காக வாழ்கிறார்? இந்த 2 பேரும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக நேர்முகமாக அவருடைய வார்த்தையில் பதில் இருக்கிறது. பேதுரு இறப்பார், ஆனால் அவர் கொல்லப்படுகின்றார். திரு அவைக்காக அவர் கொல்லப்படுகின்றார். சாட்சிய வாழ்வு. திரு அவையை வளர்ப்பதற்காகவும் போதனை செய்வதற்காகவும் மக்களை ஒன்று சேர்ப்பதிலும் இயேசுனுடைய சாட்சிகளாக மாற்றுவதற்காக அவர் கொலை செய்யப்படுகிறார். இது சாதல். வாழ்தல், இது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் இன்னொரு அங்கம். திரு யோவான் அவர்கள் இயற்கையாகவே மரணம் அடைகின்றார். முதிர்ந்த வயதில் அல்ல, பழுத்த ஒரு பழம் போல, ஒரு மரம் போல, ஒரு ஆலமரம் போல, ஒரு நீண்ட வயது 100 வயசுக்கும் மேற்பட்டவர் வாழ்கின்றார். வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் இயேசுவை பற்றியே அறிவிக்கின்றார். பல்வேறு மக்களை இறை பிரசன்னத்துக்குள் கொண்டு வருகிறார், கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார். அவருடைய மரணம் இயற்கையாக அமைகின்றது. முதிர்ந்த வயது. 2 பேருமே வாழ்ந்தார்கள், 2 பேருமே மரித்தார்கள். ஒருவர் சாட்சியாக வாழ்கிறார் என்று பேதுருவை மட்டும் சொல்ல முடியாது. யோவானும் சாட்சியாகத்தான் வாழ்ந்தார். இவருடைய மரணம் கொலை செய்யப்படுகிறது. அவருடைய மரணம் இயற்கையாக இதோ அவர் இருக்கின்றார். ஆனால் இருவருமே இயேசுவுக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையும் மரணம் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் நாம் மரிப்பதற்கு முன்பு எப்பேற்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தோம், இயேசுவுக்கு எப்பேற்பட்ட சாட்சியம் பகர்ந்தோம், எவ்வளவு மக்களை இயேசுவுக்குள் கொண்டு வந்தோம். துறவரத்தார் நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பொறுப்பு அல்ல, எல்லோருக்குமே இந்த பொறுப்பு உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், இன்னுமாக ஒரு மனிதன் உற்றார் உறவினர்களுக்கும் சமூகத்துக்கும் என்றைக்கு அவர் சாட்சியாக தன்னுடைய புனித வாழ்க்கையில் இருக்கின்றாரோ, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கின்றாரோ, அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒருமுறை ஆபிரகாம் லிங்கன் இதோ அவர் ஜனாதிபதியாக ஐக்கிய அமெரிக்க தேசத்தில் இருக்கின்ற பொழுது போர்க்களம் இருந்தது. போரில் நிறைய வீரர்கள் மடிந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கத்தினுடைய பர்சனல் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அவருடைய உதவியாளர் ஒரு வாலிப பையன் அவர் சொல்லுகிறார், நான் நெடுநாட்களாக உங்களோடு நான் இதோ இந்த உதவியாளராக இருக்கின்றேன், எழுத்தாளராக இருக்கின்றேன், இந்த ஃபைலெல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். இது ஒரு சாதாரண பெண் செய்யக்கூடிய வேலையை
நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு உயிர் தியாகம் செய்வது, நாட்டுக்கு என் ரத்தத்தை கொடுப்பதே மேலான பணி என்று நான் நினைக்கிறேன். என்னை நீங்கள் இதோ அனுப்பி வையுங்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்லுவார், நாட்டுக்கு வாழ்ந்து உயிர் தியாகம் செய்வது மட்டுமல்ல, உன் நாட்டுக்காக வாழ்வதே பெரிய தியாகம். தொடர்ந்து பொறுமையாக இந்த பணிகளை செஞ்சு மரிப்பதும் நாட்டுக்காகத்தான். எனவே உன்னுடைய பணியை தொடர்ந்து இந்த பணியை செய் என்று ஆபிரகாம் சொல்லுவார். எனவே பிரியமானவர்களை, நம்மளுடைய வாழ்க்கை சாதலா அல்லது வாழ்வதா யோசிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் கிறிஸ்துவின் மாட்சிமைப்படுத்துவதனாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்ததனாலும் நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டேன். இத்தகைய பெரும் கொடைகளில் பங்கேற்பதனால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியாவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். ஃபெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்த போது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினான். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தி அவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளது. பல்லவி. மேற்கிருந்து கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். வல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு
உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 15 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வள. நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பெண் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரியாய் என்னை நீ மாற்றிடுவாய். சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழியை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை நினைத்த நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியரளவு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவராகுமாறு தூய் ஆவியார் என ஏற்றிடுவார். நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று கொள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெண் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து வானகத்தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருவண்ணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் கொள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே புனித பேதுருவை போன்று நாம் ஒரு சாட்சியாளராக இருக்க வேண்டும். பேதுரு முதலில் இயேசுவை மறுதலித்தார் 3 முறை. அதே பேதுரு 3 முறை அன்பு செய்கிறேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கானது, இந்த 2வது அழைப்பு வாக்கானது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக அவர் வாழ்ந்து மரிக்கின்றார். அதுவும் வேதத்திற்காக மரிக்கின்றார். இரத்த சாட்சியாக சிலுவையில் தலைகீழாக அவர் மரிக்கின்றார். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு வீரமான வாழ்க்கையும் அது வேதத்திற்காகவும் உண்மைக்காகவும் இருக்க நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. குடும்பத்தாரே, ஆண்டவர் திரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நேரம் இல்லத்திலிருந்திடவர தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊற்றம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலைவாழ்வு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாயிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, பிறந்த நாளிலிருந்து இது நேரம் வரைக்கும் எங்களுடைய இறப்பு வரைக்கும் அன்பு செய்கின்ற ஒரே கடவுளாக நீர் இருக்கிறேன் சுவாமி. உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு கடவுள் இல்லை. பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன். கல்வாரி காட்சியை கண்ட பிறகு உம்மை நான் நேசிக்கிறேன், நேசியாமல் நான் இருப்பேனா என்று இதோ இந்த நாளில் இந்த 21ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு பதிலை கூறுகின்றார். ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியாதது ஒன்றா என்ற கேள்வியும் அவர் கேட்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் இதோ உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேனே என்று மனம் கூப்பிட அவர் குமரி அழுது, சுவாமி இந்த நேரத்தில் நான் நேசிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குறுதியானது இறுதி வரைக்கும், அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் இருக்கிறது சுவாமி. ஆம் நற்கருணை நாதரே, இந்த காலை பொழுதில் உன் திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை கொடுத்துக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட இதோ இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியானது மனிதர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. இதனால் எத்தனையோ சங்கடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எத்தனையோ பயணங்கள் தடைப்பட்டு போய்விட்டது சுவாமி. இதோ பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் மரித்த பொழுது அவருடைய மரணத்தில் இது அவருடைய அடக்க சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாமல், இறுதி நேரத்தில் அவர்களுக்கு உரிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்யாமல் சுவாமி தவித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஒரு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல், ஒரு குழந்தை பிறப்புக்கும் அடுத்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியாமல், ஒரு காயங்களுக்கு கட்டுப்படுவதற்கு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு துயரமான சங்கடமான நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இதோ ஏழைகள் எத்தனையோ பேர் இதோ வேலை இல்லாமல், நல்ல ஒரு வியாபாரம் இல்லாமல், நல்ல ஒரு பயணம் இல்லாமல், நல்ல வேலை வாய்ப்பு இல்லாததனால் பட்டினியால் கிடக்கிற ஒரு அவ்வளவு நிலையை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஒரு பக்கம் என்னவென்றால், நல்லா உண்டு உறங்கி ஒரு சுகபோக வாழ்க்கை நடத்துகின்ற கூட்டமும் இருக்கிறது சுவாமி. மக்கள் மீது அக்கறை இல்லாமல், இதோ அடுத்தவர்கள் மீது அக்கறை இல்லாமல், இதோ ஏழைகள் மீது அக்கறை இல்லாமல், சகா பணியாளர்கள் மீது அக்கறை இல்லாமல், அக்கம் பக்கத்து வீட்டார் மீது அக்கறை இல்லாமல் ஒரு சிலரும் வாழ்கின்ற இதோ இந்த போக்கையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அன்பான தெய்வமே, அன்பான தெய்வமே, எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு துன்பம் துயரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் கூறுகிறீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த நாள் எப்பொழுது எங்களுடைய வாழ்வுக்கு, எங்களுடைய பங்குக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு வரும் சுவாமி. இதோ ஆலயத்தில் வந்து அழுது கண்ணீர் வடித்து அழுது உடைய ஆறுதலை பெறலாம் என்றால் ஆலய கதவுகள் மூடப்பட்டதாக இருக்கிறது, ஆலய மணிகள் ஒலிக்காமல் இருக்கிறது சுவாமி. திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, மரண காரியங்களுக்கு நல்ல திருப்பலி இல்லாமல் இருக்கிறது, குழந்தைகளுடைய பிறந்த நாள், குழந்தைகளுடைய திருமுழுக்கு விழாவையும் இந்த காரியங்களை நாம் கொண்டாட முடியாமல் இருக்கிறது சுவாமி. அன்பாண்டவரே, இதோ பேதுருவை துயரத்தை போக்கி உடைய சீடனாக மீண்டும் மாற்றியது போல இந்திய தேசத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தையும் மாற்றியருடும், உம்முடைய கரம் கொன்று மாற்றியருடும். இதோ பேதுருவை மாற்றியது போல, அவருடைய கல்லான மனசை மாற்றியது போல, அவர் எனக்கு தெரியாதே என்று இருமாப்புடன் பயத்தில் அல்லது தன்னுடைய சுயநலத்திற்காக சொன்னார், அவரையே நீர் மாற்றினீர் சுவாமி.
அவரும் உங்களுக்கு உண்மையான சாட்சியாளராக இருந்தார். எங்களையும் மாற்றிவிடணும், என் மக்களை மாற்றிவிடணும், என் பங்கு மக்களை மாற்றிவிடணும், நம்முடைய கூடலூர் பகுதி மக்களை மாற்றிவிடணும். நல்ல வேலை வாய்ப்பின் மூலமாக, நல்ல வியாபாரத்தின் மூலமாக, அவர்களுடைய வாகனத்தின் மூலமாக, அவருடைய ஆடு மாடுகளின் மூலமாக, அவருடைய தோட்டத்தின் மூலமாக, அவருடைய கரங்களினுடைய உழைப்பின் மூலமாக நல்ல செல்வாக்கை கொடுத்து பசி பட்டினியை போக்கிறது சுவாமி. அன்பு ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையில் இதோ இன்னும் இருக்கின்ற 2 நாட்களிலும் அதிகமாக நாங்கள் ஜெபித்து ஆவின் வல்லமை பெறக்கூடிய சீடர்களாக தொடர்ந்து உமக்கு சாட்சியாளராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருடும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் திருப்படி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.